தண்ணி கொண்டா. வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் 5 minutes ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ப்ரொமோஷனோட ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்னன்னா ஸ்நாக் அண்ட் ஸ்நாக் ப்ரொமோஷன். இந்த ஸ்நாக் அண்ட் ஸ்நாக் ப்ராடக்ட் வந்து பிக் பாஸ் வீட்லயே வந்து லான்ச் பண்றாங்க. எல்லா கான்டெஸ்டன்ட்டையும் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. எல்லாமே வந்து கோயில்ல தேங்காய் உடைச்சா போய் பொறுப்பாங்களா அந்த மாதிரி போய் பொறுக்கிக்கிறாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி வந்துட்டு வெட்டி முண்டம் வீணா போனதானோ இந்த வீட்டுல இதெல்லாம் எப்படி சேஃப் ஆச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு சில பேரை வந்து பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுல இருந்த எல்லா பீஸுங்களும் வந்து மோஸ்ட்லி வந்து ரம்யா பேரை தான் சொன்னிச்சுங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் ரம்யா சொல்லுவேண்ணா. உடனே ரம்யா வந்து ஒரு மாதிரி சோகமா அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து பிரேக் விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ வந்து வியானா வந்து பிரஜனை கூப்பிட்டு நீங்க ஏன் வந்து இதுல வந்து எனக்கு கொடுத்த காரணம் வந்து சரியான காரணம் கொடுக்கல அப்படின்னு பிரஜனை வாயக்கின்றாங்க. ஆனா பிரஜன் வந்து நேத்து வாங்கினதில்ல எதுக்குமா வம்புன்ட்டு அதை தட்டு விட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் திருப்பியும் வர்றாரு. வந்ததும் வந்து ஆடியன்ஸ்ட பேசுறாரு. அங்க ஒரு பார்வோட ஃபேன் வந்து ஏஞ்சி நின்றுட்டு பாருக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அருவராவை வந்து வேர்ஸ்ட்னு சூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து கண்டெஸ்டன்ட் பேசுறாரு. யார் இந்த வீட்டுல வந்து நாமினேஷனை வந்து டிஸ்கஸ் பண்றாருன்னு. அதுல முக்காவாசி ஆளுங்க வந்து பாரு, திவ்யா, சாண்ட்ரா, பிரஜனை தான் சொன்னிச்சுங்க. அதுவும் பாரு தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அதை வந்து இவங்க எல்லாம் பண்றத மாதிரியும் பேசிட்டாங்க. அப்புறம் பாருவோட டீம் வந்து கனி, சபரி எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து எலிமினேஷனுக்கு வந்து நாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி அவங்களுக்குள்ளே வந்து பழி போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு எல்லாத்தையும் சேஃப் பண்ணிடுறாரு. பிரஜன் அண்ட் கிமியா தவிர இவங்களுக்கு வந்து எலிமினேட் பண்றதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. அது என்னன்னா வீட்டுக்குள்ள 2 காடி வரும். அது காடியில வந்து 2 பேரும் ஏறி உட்காந்து எந்த காடி வீட்டுக்கு வரலையோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. இது தெரிஞ்ச உடனே சாண்ட்ரா வந்து அழுவுன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜன் தான் எலிமினேட் ஆயிடுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால அழுந்துகிட்டே இருந்தாங்க அவர் போனதும். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் காடியில ஏறி வெளியே போயிடுறாங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்ட மாதிரி பிரஜன் மட்டும் வந்துடுறாரு. கிமி வந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து அழுந்துகிட்டே வந்து பிரஜனை கட்டிப்பிடிச்சி அழுந்துகிட்டே வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. அவங்க மூஞ்சல் தண்ணி பிளிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கூட கிமி இருக்காங்க. அங்க கிமினால அழுகுறத கண்ட்ரோல் பண்ண முடியாதனால வந்து விஜய் சேதுபதியை வந்து அவர் கண்ணாடி கழட்டி என்னம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு. அடடா அழுந்ததுக்கு கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாங்கி போட்டு போயிருது. இதை கேட்ட பிக் பாஸ் ஹவுஸ்மேட்லாம் எல்லாமே வந்து சார் நாங்கெல்லாம் எலிமினேட் ஆகும் போது எக்ஸ்பென்சிவ் வாட்ச் எல்லாம் போட்டுவாங்க அப்பதான் எங்களுக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுதுங்க. கூச்சமே இல்லாம ஏங்க நீங்களாம் பேமெண்ட் வாங்குறீங்க தானே அதுல வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கலாய்ச்சி விட்டு பரவாயில்ல கிஃப்ட் தானே கொடுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு விஜய் சேதுபதியே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சஸ்பெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்து கிளம்பிடுறாரு விஜய் சேதுபதி. கூட்டம்லாம் கலைஞ்ச உடனே அரோரா வந்து கமருடின்ட்ட வந்து சொல்றாங்க இந்த பாம்பு பார்வகிட்ட இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். அது எப்ப கொத்தம் எப்ப கொஞ்சம்னு எனக்கு தெரியாது. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் ஓரமா போயிடுறேன்ப்பா அப்படின்னு கமருடின்ட்ட சொல்றாரு. கமருடிட்டும் அது ஆம்பளை பாம்பா இருந்தா பரவாயில்ல பொம்பளை பாம்பு ஸோ நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அந்த மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து திவ்யா உட்காந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜன்ட்ட வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஆனா பாவம் திவ்யாக்கே இங்க ஒரு ஆள் யாராச்சும் அட்வைஸ் சொல்லியே ஆகணும். அதோட ஷோ முடியுது. அதை செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அப்படின்னா வந்து போயிட்டு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.